அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே இதை எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, தெய்வ ஆற்றல் நிறைந்த ஒரு மாதமாகவும் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, பூஜையாக இருந்தாலும் சரி, மந்திரமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு இரட்டிப்பு பலனை தரக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதத்தில் மகாவிஷ்ணுவோடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பேரருளும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் மற்ற அனைத்து தேவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க பெறும். அந்த அளவுக்கு அற்புதமான மாதம் கூட சொல்லலாம். அதாவது மாதத்திலே நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய இந்த மாதத்தில் கிருஷ்ணருக்கே உரிய அற்புதமான இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் எழுதி உங்களுடைய பர்ஸில் வைக்க போகிறீங்க. இப்படி வைக்கும்போது நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திற்குரிய அற்புதமான நம்பர்னு கூட சொல்லலாம். இந்த நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில் உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள். நிச்சயமாக பணவரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. இந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்கலினாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதம் முடிவதற்குள்ளே எப்பொழுது பார்த்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுடுங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இந்த மாதம் யாருக்குரிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்குரிய மாதம். அதாவது விஷ்ணு பகவானுடைய பேரருள் நிறைந்த மாதம் கூட சொல்லலாம். இந்த நாளில் கிருஷ்ணருக்கே உரிய இந்த ஒரு நம்பரை தான் நம்மளுடைய பர்ஸில் எழுதி வைக்கும்போது நிச்சயமாக பணம் 24 மணி நேரமும் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 ரூபாய் நோட்டு தேவைப்படும். 20 ரூபாய் நோட்டு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். என்கிட்ட 20 ரூபாய் இல்லை, 10 ரூபா எடுத்துக்கலாமா, 50 ரூபா எடுத்துக்கலாமான்னு கேட்காதீங்க. 20 ரூபா நோட்டு பச்சை நிறத்தில் இருக்க பாருங்கள், அந்த நோட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 20 ரூபாய் நோட்டு இல்லைன்னா 200 ரூபாயில் இருக்கக்கூடிய நோட்டு எடுத்துக்கலாம். 20 இல்லைன்னா 200, இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அதீத பலனை கொடுக்கக்கூடியது. சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியலன்னா மாலை நேரத்தில் 6லேருந்து இரவு 12 மணிக்குள்ளே எப்போது வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதிகாலையில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு நம்ம மந்திரமோ இல்லை நம்பரோ நம்ம ஒரு பூஜையோ செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நமக்கு உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே ஒரு நாள் தானே இது நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியலன்னா மாலை நேரத்தில் 6லேருந்து இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கலாம். இதற்கு உங்களுக்கு 20 ரூபா நோட்டு தேவைப்படும். அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அத்தர், அதாவது வாசனை மிகுந்த அத்தர், புனுகு இல்லைன்னா ஜவ்வாது, இது ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த நோட்டு மேலே நீங்கள் தடவிக்கோங்க. 4 திசைகளிலும் மஞ்சள் வைப்போம் பாருங்கள். அதே போல் அந்த 20 ரூபா நோட்டு 4 இடத்துலையுமே 4 மூலையிலுமே அத்தர் இல்லைன்னா ஜவ்வாறு இல்லைன்னா புனுகு, இது போல் எது உங்ககிட்ட இருக்கோ அதை அந்த 4 மூலையிலும் தடவிடுங்க. இது எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னிங்கன்னா மஞ்சள் இருக்க பாருங்கள், அந்த மஞ்சளை 4 மூலையிலும் அந்த 20 ரூபாய் நோட்டில் நீங்கள் தடவிடுங்க. தடவி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை மஞ்சளால் அந்த ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற பகுதியில் எழுத போகிறீங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1176. ரொம்ப அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த எண். இந்த மாதம் முழுவதும் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். விஷ்ணு பகவானுக்குரிய அற்புதமான நம்பர் இது 1176. இந்த நம்பரை தான் அந்த 20 ரூபா நோட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க. இதை செலவு பண்ணக்கூடாது. அதனால் மஞ்சளில் பன்னீர், ஜவ்வாது இல்லைன்னா எதுவும் கிடைக்காத பட்சத்தில் பசுனை கலக்கலாம். பசுனையும் இல்லாத பட்சத்தில் வெறும் தண்ணீர், அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி மாதுளம் குச்சி இல்லை வெத்தலை காம்பு இல்லைன்னா ஊதுபத்திக்கு பின்னாடி இருக்கிற குச்சி, மாங்குச்சி, இது போல் ஏதாவது ஒரு குச்சி கிடச்சிதுன்னா தெய்வ விருட்சத்தோட குச்சி, வேப்பங்குச்சி, இது போல் எந்த குச்சி கிடைக்குதோ அந்த குச்சியை இந்த பேஸ்ட்டு, அதாவது மஞ்சள், பன்னீர், ஜவ்வாது,
பச்சை கற்பூரம், இதில் எது கிடைச்சாலும் மஞ்சளோடு சேர்த்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி இந்த குச்சால் அந்த ரூபா நோட்டில் வெள்ளை நிற பகுதி இருக்குது பாருங்கள், அதில் தான் 1176 அப்படின்ற நம்பரை எழுத போகிறீங்க. அதுக்கும் கீழே கிருஷ்ண பகவானுடைய பீஜ மந்திரம், ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திரம், கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது. இது நம்ம கூட இருக்கும்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அதனால் 1176 அதுக்கு கீழே க்ளீம் அப்படின்ற நம்பரை மஞ்சளால் எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எழுதலாம், நாளைக்கும் எழுதலாம். மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு முறை இந்த 20 ரூபா நோட்டு இல்லைன்னா 200 ரூபா நோட்டில் 1176 அதுக்கு கீழே க்ளீம் அப்படின்றத எழுதி உங்கள் வீட்டில் பட்டைத்தூள் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த பட்டைத்தூளை அந்த பணத்தில் நீங்கள் தூவி அதை சுருட்டி சின்னதாக ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. ரெட் கலர் நூலாக இருக்கலாம், ஒயிட் கலர் நூலாக இருக்கலாம், க்ரீன் கலர் நூலாக இருக்கலாம், இல்லை மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நூல், ஏதோ ஒரு நூல் எடுத்து அதை கட்டி உங்களுடைய பர்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் பணம் நகை வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம். நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற கல்லாப்பேட்டியில் வைக்கலாம். இந்த 1176 அப்படின்ற நம்பரும் க்ளீம் அப்படின்னு எழுதிட்டீங்க பாருங்கள். அந்த நோட்டை நீங்கள் சுருட்டி உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி நல்ல நல்ல அஃபர்மேஷனை சொல்லுங்கள். என்னை நோக்கி 24 மணி நேரமும் பணம் வந்து கொண்டே இருக்குது, நான் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக இருக்கிறேன். அதே போல் நல்ல நல்ல அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம். என்னுடைய பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆகி கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கையில் நிறைய பணம் உங்கள் கையில் வருது, அந்த பணத்தை நீங்கள் எண்றீங்க, அதை உங்களுடைய பர்ஸில் வைக்கிறீங்க, உங்கள் பீரோவில் வைக்கிறீங்க, நிறைய வருமானம் அதிகரித்து அதன் மூலியமாக பணம் வருது, அதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய கல்லாப்பேட்டியில் வைக்கிறீங்க. இது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் பர்ஸு இல்லை உங்கள் கல்லாப்பேட்டியில் இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது 4 திசைகளில் இருந்தும் பணம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு வியாபார விருத்தி ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதே இருக்காது. இந்த நோட்டை செலவுலாம் பண்ணக்கூடாது, அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.